எப்படி ஒரு சுவையான தரமான காஃபி சாப்பிட்டானாக்கா அதோட சுவையோட தாக்கம் நம்மளோட நாக்குல கொஞ்ச நேரம் நீடிச்சு நிக்குமோ, அதே மாதிரி தான் ஒரு நல்ல மனசுக்கு நிறைவான ஒரு படத்தை பார்த்தானாக்கா அந்த படத்தோட தாக்கம் நம்ம மனசுலயும் மைண்ட்லயும் சில நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான படமா சமீபத்துல நான் பார்த்து வியந்து ரசிச்ச ஒரு படம் தான் டிராகன். கோமாளி படத்துல இயக்குனராகி, லவ் டுடே படத்துல இயக்குனரும் பிளஸ் நடிகருமாயி, இப்போ டிராகன் படத்துல அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் பத்தியும், ஓமை கடவுளே படம் மூலமா தமிழ் சினிமாவோட டைரக்டர் அறிமுகமாகி இன்னைக்கு இரண்டாவது படத்துல மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருக்கக்கூடிய அஸ்வத் மாரிமுத்து பத்தியும், டிராகன் படத்துல நான் பார்த்து ரசிச்சு வியந்து நிகழ்ந்த சில விஷயங்களை பத்தியும் உங்ககிட்ட கொஞ்சம் ஜாலியா டிஸ்கஷன் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. இது ரிவ்யூ வீடியோ கிடையாதுங்க. அப்ப என்னன்னு கேக்குறீங்களா? இது சொன்னா புரியாது சார். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கே புரியும். கைஸ், வெல்கம் டு காக்கா கூட்டம் தமிழ். நான் டிடி ப்ரோ. முதல்ல பிரதீப் ரங்கநாதன். லவ் டுடே படம் வரதுக்கு முன்னாடி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது அவர் கையில ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு வாயில ஒரு தம்ம வச்சுட்டு நிக்கக்கூடிய அந்த போஸ்டர் பார்த்துட்டு இவர் கலாய்க்காத ஆட்களே கிடையாது. என்னடா மூஞ்சி இது? இந்த டாக்டர் படத்துல ஒரு ஃபேமஸான காமெடி டைலாக் வரும் பாத்தீங்களா? என்னடா மூஞ்சி இது, இந்த மூஞ்சி எல்லாம் வியாபாரம் ஆகாது அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு பாத்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆன அன்னையில இருந்து இந்த மூஞ்சியெல்லாம் ஹீரோவா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கலாய்க்காத ஆட்களே கிடையாது. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த படத்தோட திரைக்கதையை வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. அந்த லவ் டுடே படத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான சோசியல் மீடியா, மொபைல் இதையெல்லாம் வச்சு ஃப்ரெஷ்ஷா சூப்பரான ஒரு ஐடியாவில கதை ஸ்கிரீன் பிளேவில பண்ணிருப்பாரு. அவருடைய அந்த துள்ளலான ஆக்டிங்குமே ரொம்ப பேத்துக்கு இம்ப்ரெஸ் ஆச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் படம் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஐடியா வச்சு யூஸ் பண்ணிட்டாரு, அதனால அந்த படம் ஹிட் ஆகி போச்சு. இதே மாதிரியே அடுத்த படத்துலயும் நடிச்சா ஆகுமா? ஒரு படம் தாக்கு பிடிப்பாரு, அடுத்த படத்துல எல்லாம் இந்த மூஞ்சி வியாபாரம் ஆகாது அப்படின்னு தான் மறுபடியும் அவரை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் அவருடைய அடுத்த படமான டிராகன் படம் ட்ரெய்லர் வந்துச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுல இருந்து ஆகா, இது வழக்கமான மசாலா தான், இது டான் டூ தான் சொல்லிட்டு டான் ஆளுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கதற ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா இந்த மூஞ்சி எல்லாம் ஹிட்டாக விடலாம், இவரையெல்லாம் அமுக்கிடணும், இவரையெல்லாம் வளரவே விடக்கூடாதுன்னுட்டு சினிமா துறையில இவருக்கு எதிரான ஒரு வன்மம் மனசுக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா? பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், பெரிய பெரிய வாரிசு நடிகர்கள், இவர்கள் மத்தியில எல்லாமே இந்த மாதிரி வளர விடக்கூடாது, நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமா ஃபீல்ட்ல இருக்கிறோம், இந்த மாதிரி மூஞ்சி எல்லாம் சினிமாவில பெரிய ஆள் ஆயிட்டானாக்கா அப்புறம் நம்மள எங்க போறதுன்னுட்டு இவர் மேல வன்மத்தை கொட்டுறதுக்குன்னே ஒரு குரூப் காத்து கிடந்துச்சு. இந்த சூழ்நிலையில தான் இந்த டான் படத்தோட ட்ரெய்லர் வந்தப்ப எல்லாமே கழிவு ஊத்திட்டு இருந்தாங்க. இது வழக்கமான ஒரு காலேஜ் படம் தான்டா, இதுக்கு மேல இதுட்டு ஒண்ணுமே இல்ல, அதுவும் இவரெல்லாம் இந்த மாதிரி படத்தை ஹீரோவா நடிச்சா ஓடுமான்னு சொல்லிட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸோட ரியாக்ஷனே அந்த படத்தை வேற லெவல்ல கொண்டு போயிருச்சு. அந்த படத்திலேயே அவர் நிரூபிச்சுட்டாரு, டேய் நான் எல்லாம் உங்களை மாதிரி மூஞ்சி நம்பி வந்தவன் இல்லடா, அதுக்கு உள்ளார இருக்கிற மூளையை நம்பி வந்தவன் சொல்லிட்டு அவர் இதுக்கு முன்னாடி கிரிட்டிசைஸ் பண்ண எல்லாத்தையுமே செருப்ப கழட்டி செவனிலே அடிச்ச மாதிரி வேற லெவல் பண்ணிட்டாரு. ஒரு சினிமா ரசிகனா பார்த்து ரசிக்கிறதுக்கு இந்த படத்துல எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படியே அடுக்கி செதுக்கி நுணுக்கி வச்சிருக்கிறாங்க. உண்மையாலுமே இந்த படத்தை சினிமா சம்பந்தப்பட்ட எந்த விதமான பின்னணியும் தெரியாம, அதாவது ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரிப்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தெரியாத ஒரு சாதாரண ரசிகரா இருந்தாலும் அவன் பார்த்து ஓ இதுதான் ஸ்கிரீன் பிளேவா, இதுதான் ஸ்கிரிப்டா, வான்னு சொல்லிட்டு இந்த படத்துல ரசிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான மேஜிக்கல் மொமெண்ட்ஸை அஸ்வத் மாரிமுத்து பண்ணி வச்சிருக்கிறாரு. பிரதீப்பும் அஸ்வத்தும் ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல படிச்சவங்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இன்னைக்கு காலேஜ் பசங்களுக்கு உரைக்கிற மாதிரியான சில அழகான விஷயங்களை அட்வைஸா இல்லாம ரசிக்கிற மாதிரி பண்ணிருக்காரு. நீங்க என்னதான் காலேஜ் லைஃப்ல கச்சா முச்சான்னு கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆப்பரை பண்ணிக்கிட்டு காலேஜ்ல எல்லா பொண்ணுங்களும் நம்மள திருப்பி பாக்குற மாதிரி ஒரு கெத்தான தலை மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாலும் நீங்க ரியல் லைஃப்ல செட்டில் ஆனா தாண்டா இந்த மாதிரி பொண்ணுகள் எல்லாம் உங்க கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுவாங்க. அதாவது நீங்க காலேஜ்ல கத்தா சுத்திக்கிட்டு இருந்தாலும் ரியல் லைஃப்ல கார்ச்சாவியும் கல்லா பெட்டி இருந்தா தாண்டா பொண்ணுங்க உங்களை திரும்பி பார்ப்பாங்கிறத நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சூப்பரா சொல்லியிருக்கிறாரு. பிரதீப் ரங்கநாதனை இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஏன் பிடிக்குதுன்னு கேட்டானாக்கா, பொதுவா சினிமாவில் அறிமுகமாகும் போதே அவங்க பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மனசுல நினைச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய மாஸ் ஹீரோக்களை தான் இமிட்டேட் பண்ணுவாங்க. உதாரணமா ரஜினி எம்ஜிஆர் பண்ண மாதிரி, விஜய் ரஜினியை பண்ண மாதிரி, இன்னைக்கு வரக்கூடிய இளம் நடிகர்கள் எல்லாமே விஜய் பண்ற மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் பண்ணி வச்சிருக்கிறத அப்படியே ரீக்ரியேட் பண்ணி இமிட்டேட் பண்ணி அதே மாதிரி நாமளும் ஆகணும்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு மாடலா திரையில ஏற்கனவே ஜெயிச்ச ஒருத்தங்களை அப்படியே ஃபாலோ பண்றதா இருந்துச்சு. ஆனா பிரதீப் ரங்கநாதன் பாத்தீங்கன்னாக்கா அப்படியெல்லாம் இல்லாம அவரு இன்னைக்கு சமூகத்துல ரியல் லைஃப்ல அவர் மாதிரியான பசங்கள், வேலை இல்லாம சுத்துற பசங்கள், ஐடில ஒர்க் பண்ற பசங்கள், காலேஜ் பசங்கள் ரியல் லைஃப்ல ஜாலியா இருக்கும்போது எதை ரியாக்ட் பண்ணுவாங்களோ, அவங்க ஒரு சோகமான மூட் அவுட்டா இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் வெளிப்படுத்துவாங்களோ, வாழ்க்கையில ரொம்ப இரிட்டேட் ஆகி மண்டகாச்சலான ஒரு சூழ்நிலை வரும்போது எப்படி அக்ரெசிவா நடந்துக்குவாங்களோ, அதே மாதிரி பசங்களோட ஜாலியா பேசும்போது எப்படி ரொம்ப ஓப்பனா கமெண்ட் அடிச்சுக்கிட்டு நடந்துக்குவாங்களோ, அதை எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ல பிரதிபலிக்கிறாரு. இது எல்லாமே அந்த படங்களை பார்க்கக்கூடிய டீனேஜ் பசங்களுக்கு தங்களையே ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருக்கு. அதாவது ரோல் மாடலா அவர் ஏற்கனவே ஜெயிச்ச ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய பெரிய மாஸ் ஹீரோக்களை எடுத்துக்காம ரியல் லைஃப்ல அவர் மாதிரி இருக்கக்கூடிய சமூகத்தை வாழக்கூடிய ரியல் லைஃப் ஸ்டூடெண்ட்ஸை
டீனேஜ் பசங்களை எல்லாம் எடுத்துக்கிறாரு பாத்தீங்களா, அதை அப்படியே ஸ்கிரீன்ல பண்றதுனாலதான் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பயங்கரமா கனெக்ட் ஆயிடுது. டே இவன் நம்மாளுடா, இது நாம தாண்டாங்கிற மாதிரி தியேட்டர்ல அவர் பண்ணக்கூடிய அலப்பறைகளை எல்லாம் கொண்டாடுறாங்க. பிரதீப் ரங்கநாதனோட பிளஸ் பாயிண்டே அவருடைய பாடி லாங்குவேஜ் தான். என்னதான் அவரு தனுஷையும் எஸ் ஜே சூர்யாவையும் மிக்ஸ் பண்ணி காம்போவா இமிடேட் பண்றாருன்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாரும், அதெல்லாம் கிடையாதுங்க. பிரதீப் தான். லவ் டுடே படத்துல மாமா குட்டி அப்படிங்கிற அந்த சீன்ல மாமா குட்டி அப்படிங்கிற அந்த டயலாக்கும் பாடி லாங்குவேஜும் அவருடைய ரியாக்ஷனுமே காட்டி அந்த படத்துல அந்த சீன்ல தியேட்டரையே சும்மா கிளிய விட்டுருப்பாரு. இத கரெக்டா கேட்ச் பண்ணி மீட்டரை பிடிச்சுக்கிட்ட நம்ம பிரதீப்பும் அஸ்வத்தும் அந்த மாதிரி இந்த படத்துல 2-3 காட்சிகளை ட்ரை பண்ணி இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த சீன்ல எல்லாமே சும்மா தியேட்டர் கிளியுது போங்க. இவரு ஃபேக்கா ஒரு சர்டிபிகேட் கொடுத்து பெரிய கம்பெனில ஜாயின் பண்ணிருப்பாரு. ஏற்கனவே இந்த மாதிரி ஐடியா கொடுத்து பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்தவன் மாட்டிக்கிட்டாங்கிற செய்தியை கேட்ட உடனே ஐயோ இங்க இதே மாதிரி நம்மளும் மாட்டிக்குவோமோ சொல்லிட்டு பயந்த மாதிரி அவரும் பான்னு காட்டிட்டு அந்த நியூஸை பார்த்த உடனே அவர் பண்ற அந்த அலப்பறை இருக்கு பாத்தீங்களா, அப்படியே அந்த லுங்கியை மடிச்சு கட்டுறது, அந்த ரூமுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடுறது, பெல்ட் எடுத்து தன்னைத்தானே அடிச்சுக்கிறது, வாட்டர் கேன் அதை சரிச்சு தண்ணியை குடிச்சுக்கிட்டு அந்த பனியனையும் அப்பா ஐயோ அம்மான்னு கதறது இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாமே உண்மையாலுமே தியேட்டருக்கு இது போங்க வேற லெவல். அதே மாதிரியே படத்துல இன்னொரு காட்சியில இவர் திரும்பவும் 6 வருஷங்களுக்கு அப்புறமா தான் படிச்ச அதே காலேஜ்ல அரியர் கிளியர் பண்றதுக்காக வேண்டி அதே கிளாஸ் ரூம்ல லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாரு. அந்த டைம்ல இவர் ஏற்கனவே பிரேக்கப் பண்ணி விட்டுட்டு இவரை கழட்டி விட்டுட்டு போன இவருடைய எக்ஸ் பாத்தனாக்கா அதே காலேஜ்ல திரும்பவும் லெக்சரரா வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. அவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது என்னடா லாஸ்ட் பெஞ்சில் ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு அப்படின்னு மெதுவா நடந்து வருவாங்க. அந்த டைம்ல நம்ம பிரதீப் ஏற்கனவே புதுசா நிச்சயம் வச்ச பொண்ணுகிட்ட வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்ப சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாரு. அப்புறமா அது கிஸ் பண்றதுலயே ஒன்று லவ் காட்டுங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். அந்த இடத்துல அப்படியே அந்த பெஞ்சு கட்டியில உட்காந்துட்டு போனை வச்சுக்கிட்டு உம்மா 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 உம்மான்னு காட்டிட்டு இருப்பாரு பாருங்க. அந்த சீன் எல்லாமே உண்மையாலுமே தியேட்டர்ல அதுவும் காலேஜ் பசங்க டீனேஜ் பசங்க எல்லாம் அப்பா உண்மையாலுமே அவங்களை எல்லாம் ரொம்பவே அவங்களையே அவங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்த்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் பாத்துக்கோங்களேன். அந்த சீன்ல எல்லாமே சும்மா தியேட்டரே கிளியுது போங்க. அந்த இடத்துல திடீர்னு பழைய எக்ஸ் யார் ராமன் சொல்லி பார்க்கும்போது இவன் மறுபடியும் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கானாங்கிற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அவங்க முன்னாடி டர்தா இவர் காட்டுற ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். உண்மையாலுமே அந்த காம்போவான அந்த சீனுக்கு வேற லெவல்ல இருக்கும் பாருங்க. அதெல்லாமே தான் நம்ம பிரதீப்புக்கு பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி இன்னொரு சீன் இருக்கு பாருங்க. படத்துல இவர் பெரிய வீட்டு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிருப்பாங்க. பெரிய ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஐயோ அப்பதான் பிரின்சிபால் ஏன்டா டிகிரியே இல்லாம இவ்வளவு பெரிய லைஃப் உனக்கு கிடைக்குதா, ஒழுக்கமா 3 மாசம் டைம் தரேன், திரும்பி அரியர் எல்லாம் கிளியர் பண்ணானாக்கா இந்த லைஃப் உனக்கு கண்டினியூ ஆகும், இல்லனாக்கா அவனை நான் போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு மிஸ்கின் அவரை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி விட்டுருவாரு. கடைசியில வேற வழி இல்லாம நம்ம கல்யாணம் பண்ற பொண்ணு வீட்டுல கூட கம்பெனில எனக்கு ஸ்பெஷலா ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதனால நான் 3 மாசம் பாம்பே போறேன்னு சொல்லிட்டு 3 மாசம் வேலூர்ல காலேஜ்ல அவர் அரியர் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக வேண்டி ஹாஸ்டல் தங்கி படிச்சுட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு அந்த கல்யாணம் பண்ண நிச்சயம் வச்ச பொண்ணு பார்த்தானாக்கா என்னடா ரொம்ப நாள் இவன் நம்ம கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு பிரதீப்போட பர்த்டே அன்னைக்கு மிட் நைட் 12 மணிக்கு இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவர் சொன்ன வார்த்தையை நம்பி இவர் பாம்பேல தான் இருக்காரு நினைச்சிட்டு பாம்பே ஏர்போர்ட்ல 12 மணிக்கு இறங்கிடுவாங்க. இறங்கிக்கிட்டு உனக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வேண்டியதான் பாம்பே ஏர்போர்ட்ல நின்று இருக்கேன், உடனே இவனை ரிசீவ் பண்ணு அப்படிம்பாங்க. இவர் ஆஹா நம்ம டாக்டர் நம்பி அவ வேற பாம்பே போயிட்டாளா, நாம வேற வேலூர்ல இருக்கோம், என்னடா பண்றதுன்னு சொல்லி அந்த சீன்ல அப்படி திணறுவார் பாருங்க. திடீர்னு நான் உடனே சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வேண்டி சென்னையில இருக்கேன்னு சொல்லி ஒரு புருடா அவுத்துடுவார் பாருங்க. அந்த சீன்ல எல்லாம் உண்மையாலுமே அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த போனை வச்சுட்டு அப்படியே ஆக்கிட்டு இருப்பாரு பாருங்க. அந்த சீன் எல்லாம் உண்மையாலுமே நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் சரி அந்த சீன் எல்லாம் பாத்தீங்க வச்சுக்கோ சும்மா மனசு விட்டு சிரிக்கலாம், மனசையே சும்மா லேசாக்கிடுவார் மனசை. இந்த மாதிரியான பாடி லாங்குவேஜும் ரியாக்ஷனும் ஆக்ஷனும் தான் பிரதீப் ரங்கநாதனோட பயங்கரமான பிளஸ் பாயிண்ட். அதுதான் இந்த படத்தையும் இன்னைக்கு அவருடைய மார்க்கெட்டையும் இவ்வளவு உயரத்துல வச்சிருக்கு. I need ticket to Chennai, please. It's urgent. Sure, yeah. Your Aadhaar card, please. Yeah. Thank you so much. Ma'am, the boarding is already started. You need to rush before the gate closes. 3 hours la paakalam. See you. Bye, bye, bye. அதே மாதிரியே டிராகன் படத்துல பிரதீப் ரங்கநாதனும் அஸ்வத் மாரிமுத்துவும் சேர்ந்து 2 பேருமே டைரக்டர் அப்படிங்கறதால இந்த படத்துல நிறைய ஸ்கிரீன் பிளே மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதை பத்தியும் சொல்லியே ஆகணும். படத்தோட ஆரம்பத்துல காலேஜ்ல பிரதீப் பண்ணக்கூடிய அட்டகாசங்களையும் அலப்பறைகளும், அதுக்கப்புறமா காலேஜ் முடிச்சு டிகிரி வாங்காம அரியர் வச்சுட்டு வீட்டுல பொய்யா வேலைக்கு போறங்கிற பேர்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட ரூம்ல தங்கிக்கிட்டு அவர் பண்ணக்கூடிய அராஜகங்களையும் அட்டூழியங்களையும் பார்க்கும்போது எப்பா டே என்னடா மனுஷன் சொல்லிட்டு நமக்கே காரி துப்பாங்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்பவே பேடா அக்லியா
ரொம்பவே கன்றாவியா டிசைன் பண்ணிருப்பாங்க. உண்மையாலுமே என்னடா ஹீரோ கேரக்டர் இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்களே, படம் பாக்குற நமக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். குழந்தைகளோட வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்லயே கூட ஆகா தெரியாம இந்த படத்துக்கு வந்துட்ட போலன்ட்டு பீதி ஆயிடுவாங்க. ஆனா அந்த கேரக்டர் இன்டர்வலுக்கு அப்புறமா எப்படி அப்படியே டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுங்கிறத டைரக்டர் அப்படியே ஸ்கிரீன் பிளேல பண்ணிருப்பாரு பாத்தீங்களா. அதுதான் ஸ்கிரீன் பிளேல டைரக்டர் பண்ணிருக்கக்கூடிய மேஜிக். படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்த பிரதீப் தம் அடிச்சு தள்ளிக்கிட்டே இருப்பாரு. அதுவும் தம் அடிச்சு முடிகிற தருவாயில அப்படியே சும்மா டப்புன்னு தட்டி விடுவாரு பாருங்க. இதைத்தான் படத்தோட பெரிய போஸ்டர்லயும் வச்சிருப்பாங்க, பயங்கரமான விளம்பரங்கள்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட ட்ரெய்லர்லயும் அதை மெயினா காட்டியிருப்பாங்க. இப்படி படத்துல அவரு சிகரெட் குடிச்சு சிகரெட் முடிகிற தருவாயில அதை எடுத்து தீய அணைச்சு அப்படியே ஆஸ்டைல போடாம இல்ல காலில் மிதிச்சு தள்ளி விடுற மாதிரி கூட வைக்காம, இது என்னடா ஒரு ஸ்டைலு, கன்றாவி ஸ்டைலுன்னு சொல்லிட்டு பாக்குற நமக்கே காண்டாகும். இந்த அளவுக்கு அந்த சீனை பயங்கரமா ஒரு கட்டத்துல டப்புன்னு கண்டினியூவா காட்டிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த சீன் இன்டர்வல்ல ஒரு முக்கியமான மேஜிக்கை பண்ணும். இப்படி அவர் சிகரெட்டை தட்டி விட்டுட்டே இருக்கிறது தான் அவரோட லைஃப்ல ஒரு பெரிய வினையில போய் மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா அமையுங்கிறதையும் இன்டர்வல்ல வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அதுதான் உண்மையாலுமே ஸ்கிரீன் பிளேல டைரக்டர் பண்ணிருக்கக்கூடிய மேஜிக். இப்படி படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாக்கையுமே டைரக்டர் சும்மா எழுதாம அந்த சீனுக்கு ரிலேட்டடா படத்தோட 10 நிமிஷத்துக்கு அப்புறமாகவோ இல்ல படத்தோட செகண்ட் ஹாஃப்லயோ ஒரு கனெக்ட் வச்சிருப்பாங்க பாருங்க. உண்மையாலுமே ஸ்கிரீன் பிளேல டைரக்டர் மிரட்டி இருக்கிறாரு. ஸ்கிரீன் பிளே பத்தி பாடங்கள் படிக்கக்கூடிய சினிமா சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த படத்தை ஒரு 4-5 தடவை பார்த்தாலே ஸ்கிரீன் பிளேல அவங்க நிறைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஆரம்ப காட்சிகள்ல வேலைக்கு போகாத பிரதீப் ஃப்ரெண்டோட ரூமை தங்கிட்டு அப்பப்ப போர் அடிச்சுன்னு சொன்னாக்கா ரீல்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு. இந்த காட்சிய படத்தோட இன்னொரு சீன்ல, அதாவது ஃபேக்கா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஆன்லைன்ல கௌதம் மேனன் கூட லைவா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி காட்சி வரும். ஆனா அதுல ஃபேக்கா இவரு லிப்சிங் பண்ணா போதும், இவருக்கு பதிலாக இன்னொருத்தர் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பாரு. அந்த காட்சி கூட இணைக்கிறதுக்காக வேண்டிதான் ஃபர்ஸ்ட்ல ரீல்ஸ்ல கரெக்டா லிப்சிங் பண்ணி ஒரு பாடுற மாதிரியான காட்சிகள் வச்சிருப்பாரு. டைரக்டர் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா திங்க் பண்ணிட்டு அப்படி ஒரு காட்சி நம்ம இங்க வைக்க வேண்டி இருக்கிறதுக்கு முன்னோட்டமா அங்க ஒரு ரீல்ஸ் காட்சியை வச்சிருக்காரு. இப்படி ஸ்கிரீன் பிளேல டைரக்டர் ரொம்ப யோசிச்சு ரொம்ப டேலண்டா நிறைய காட்சிகளை எல்லாமே இணைச்சிருக்காரு. நாம ஏற்கனவே அப்படி ஒரு சீனை பார்த்ததுனால இவர் ஃபேக்கா ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அதுல இவர் சமாளிச்சிருவாரா, இதெல்லாம் ஜெயிச்சிருவாரான்னு சொல்லிட்டு அந்த காட்சியில நமக்கு எந்த விதமான ஒரு கன்ஃபியூஸும் வராம நம்பகத்தன்மை இல்லாம ஆயிடாம நாமளே சூப்பர்ரா இப்படித்தான்டா உண்மையுமே கலக்கடா முச்சிங்கிற மாதிரி அந்த காட்சியோட நாம ஒன்றி போறதுக்காக வேண்டி வச்சிருப்பாரு பாத்தீங்களா. இதுதான் உண்மையாலுமே ஸ்கிரீன் பிளே. படத்துல இன்னொரு சீன்ல வீட்டுல பொய் சொல்லி ஒரு 10 லட்சம் ரூபாய் போடணும், அந்த காசை வச்சுதான் ஃபேக்கா சர்டிபிகேட்ல செட் பண்ணி புது கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு சீன் கிரியேட் பண்ணிருப்பாரு பாருங்க. அப்பா அம்மா கிட்ட கோவிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இது போன வீட்டுல குடியிருக்க வேண்டியதுதான், இது வீடா இது குப்பை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு சோத்தையெல்லாம் தட்டி விட்டுட்டு வந்துருவாரு. அப்புறமா அந்த சீனை பார்க்கும் போதே நமக்கு டே என்னடா மனுஷன் இப்படிப்பட்ட அப்பா அம்மாவை திட்டு நீ எல்லாம் நல்லா இருப்பியாடான்னு சொல்லிட்டு படம் பாக்குற ஆடியன்ஸ் எல்லாமே அந்த சீன்ல பிரதீப்பை திட்டுவாங்க. அந்த காட்சியை சூப்பரா கனெக்ட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தானாக்கா குக்கர்ல சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு நம்ம விஜய் சித்து கிட்ட பேசிட்டு இருப்பாரு அவர் தங்கி இருக்கக்கூடிய ரூம்ல. அப்போ நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்கிற மாதிரி விஜய் சித்து பிரதீப் திட்டுவாரு, டே இப்படிப்பட்ட அப்பா அம்மாவை ஏமாத்துற நீங்க நல்லாவே இருக்க மாட்டேடான்னு. அதாவது படம் பாக்குற ஆடியன்ஸோட மெயின் செட்டை உடனே நமக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு காட்சியை அடுத்த சீன்லயே வச்சிருப்பாரு டைரக்டர். நாம சொல்ல முடியாததை விஜய் சித்து சொல்லி திட்டும் போது நம்ம மனசுல இருக்கிற பாரமே குறையும் பாத்தீங்களா. இதுதான் உண்மையாலுமே ஸ்கிரீன் பிளே மேஜிக். இதே மாதிரி அடுத்ததா ஸ்கிரீன் பிளேல இன்னொரு மேஜிக் பண்ணிருப்பாரு. இந்த சீனை நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. அதாவது பிரதீப் போலியா சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பெரிய வேலைக்கு போறதுக்காக வேண்டி வீட்டுல போய் சொல்லி ஒரு 10 லட்சம் ரூபாய் கேட்பாரு. அதுக்கு ஒரு டிராமா போடுவாரு, அதுக்கு ஒரு சீன் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த அம்மா அப்பாவை ஏமாத்தும் போது 1 லட்சம் ரூபாய் வேலை இருக்குமா, அதுக்கு நம்ம ஏற்கனவே இருக்கிற கம்பெனில இருந்து ரிலீவ் ஆகணும்னு சொன்னாக்கா 10 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போட்டிருப்பாரு. இவர் போலியா வாழ்க்கையில முன்னேறதுக்காக வேண்டி இந்த 10 லட்சம் ரூபாய் வாங்கி ஃபேக்கா சர்டிபிகேட்ல கிரியேட் பண்றதுக்காக வேண்டி அவரோட லைஃபுக்கு ஒரு அஸ்திவாரத்தை போடுறாருங்கிறது தான் அந்த சீனோட பேசிக். அந்த சீன்ல அப்பா அம்மா கூட பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி டிவியில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா அஸ்திவாரம் சரியாம போடாம கட்டப்பட்ட பலமாடி கட்டடங்கள்லாம் சென்னையில இடிஞ்சு விழுந்தது பாத்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு நியூஸை டிவியில சொல்லிட்டு இருப்பாங்க. அஸ்திவாரம் சரியா போடாத கட்டிடங்கள் உயர்ந்து கட்டினாலும் ஒரு கட்டத்துல அது இடிஞ்சு விழுந்துரும். இதே மாதிரி தான் சர்டிபிகேட்டே டூப்ளிகேட்டா தயாரிச்சு டிகிரியை வாங்காத இவரு வாழ்க்கையில மேல போறதுக்கு முயற்சி பண்றாரு. இவருடைய கனவும் ஒரு கட்டத்துல இடிஞ்சு விழத்தான் போகுதுங்கிறத சிம்பாலிக்கா அந்த சீன்ல டைரக்டர் சொல்லாமே வச்சிருப்பாரு பாத்தீங்களா. இத படத்தை கூர்ந்து கவனிக்கும் போது நாம புரிஞ்சுக்கலாம். இந்த சீனை எத்தனை பேர் பாத்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாமே டைரக்டரோட ஸ்கிரீன் பிளே நாலேஜ வேற லெவல்ல இந்த படத்துல கிரியேட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி படத்தோட ஓப்பனிங்ல அவரோட லவ்வர் கூட சண்டை போட்டு பிரேக்கப் ஆகும்போது அப்படியே 2-3 நாள் தூக்கம் இல்லாம ஓவரா சரக்கெல்லாம் அடிச்சு பைக்ல போயிட்டு இருக்கும்போது அப்படியே மயங்கி விழுந்துருவாரு. அப்புறமா ஹாஸ்பிட்டல் போகும்போது சினேகா டாக்டரா வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி 2-3 நாள் நீங்க தூக்கம் கட்டு அப்படியே சுத்திட்டு இருந்தீங்கன்னாக்கா மயக்கம் வரும். மயக்கம் வந்துச்சுன்னு சொன்னாக்கா எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்க அதை அப்படியே விட்டுட்டு 10 நிமிஷம் தூங்கிட்டீங்கன்னா தான் அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் லைஃப்ல இருந்து அப்படியே மீண்டு வரதுக்கு உண்டான ஐடியாக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அதே சீனை கடைசி செமஸ்டர்ல லாஸ்ட் பேப்பர் எக்ஸாம் எழுதும் போது
அதுக்கு முன்னாடி நாள் ஏற்கனவே இந்த புதுசா நிச்சயம் வச்சிருக்கக்கூடிய அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி கடைசியில அந்த பொண்ணை சமாளிக்கிறதுக்காக வேண்டி வேலூர்ல இருந்து விடிய விடிய தூங்காம கார் ஓட்டிட்டு போய் சென்னை ஏர்போர்ட்ல போய் அந்த பொண்ணை பார்த்து சமாளிச்சு ஒரு வழியா திரும்பி அவர் வரும்போது காலையில் 8 மணி ஆயிரும். அவர் வர்ற டைம்ல பார்த்தானாக்கா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகும். விடிய விடிய தூங்காம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு ரொம்பவே டயர்டா இருப்பாரு. அப்ப எக்ஸாம் ஹால்ல பேப்பரை பார்த்த உடனே அவர் அப்படியே குஷியாயிருவாரு. அதாவது எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது நமக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நாம ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்ச அந்த கேள்விகள் எல்லாமே கொஸ்டின் பேப்பர் குடிச்ச உடனே ஆர்வமா திறந்து பார்ப்போம். பார்த்த உடனே நமக்கு பதில் தெரிஞ்ச கேள்விகளா இருக்குமா, அது பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு நிறைய வரும் பாத்தீங்களா. அந்த சீன் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இது எக்ஸாம் ஹால்ல நல்லா படிச்சுட்டு போய் எல்லா கேள்விகளும் நமக்கு பிடிச்ச மாதிரியே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் திறந்து பார்த்து சந்தோஷப்பட்ட லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை அந்த சீன்ல பயங்கரமா கனெக்ட் பண்ணிருப்பாரு பாருங்க. அதுவும் குட்டி டிராகனா வர்ற அஸ்வத் கான் அங்கிருந்து தலை எப்படி சூப்பரா சொல்லும் போது சூப்பரா மாதிரி பாத்தீங்களா. அந்த சீன் எல்லாமே இந்த மாதிரி எக்ஸாம் ஹால்ல உட்காந்து எக்ஸாம் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பயங்கரமா கனெக்ட் ஆகும். அதெல்லாமே இந்த படத்தை பாக்குறவங்களுக்கும் அந்த படத்தோட ஒன்றதுக்கு டைரக்டர் பண்ணிருக்கக்கூடிய மேஜிக். அது மட்டும் இல்லாம அந்த சீன்ல எல்லா கேள்வியும் தெரிஞ்சிருந்தாலும் நம்மளால எழுத முடியலன்னு சொல்லிட்டு அவர் அந்த தூக்கம் கெட்டது மாதிரி ஆகும் பாத்தீங்களா. அப்படியே மயங்கதிலே விழுந்துருவாரு. அந்த கொஸ்டின் பேப்பரை கிளைமேக்ஸ்ல ஒரு பையன் நல்லா படிச்ச பையன் நான் பாஸ் பண்ண முடியல, பேப்பரை யாரும் சேஸ் பண்ணிட்டாங்க, என் பேப்பரை மாத்தி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பேப்பர் அங்க வரும் பாத்தீங்களா. இது எல்லாமே டைரக்டரோட ஸ்கிரீன் பிளே நாலேஜ் வேற லெவல்ல இருக்குங்கிறத காட்டுறதுதான். அடுத்ததா ஸ்கிரீன் பிளே மேஜிக்ல இன்னொரு சீன். படத்தோட ஓப்பனிங் சீன்ல காலேஜ்ல எக்கச்சக்கமான அலப்பறை பண்ணி அராஜகம் பண்ணி பிரின்சிபாலோட கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சு ஒரு கட்டத்துல பிரின்சிபால் தம்பி நீ காலேஜ் விட்டு கிளம்புன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அவருக்கு சப்போர்ட்டா நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் கூட நிற்பாங்க. அப்ப இவர் சொல்லுவாரு ஓகே சார் நான் கிளம்புறேங்க போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சார் அவனோட லைஃப் ஸ்பாயில் ஆயிரு சார், அவருக்கு ஒரு டைம் கொடுங்க, லைஃப் கொடுங்கும் போது பிரின்சிபாலா வர்ற மிஸ்கின்னு சொல்லுவாரு இன்னும் 3 மாசம் இருக்கு செமஸ்டருக்கு, நீ ஒரு கிளாஸ் கூட ஆப்சென்டே ஆகக்கூடாது, 3 மாசம் 100% நீ அட்டெண்டன்ஸ் கிளியரா வந்துட்டானக்கா உனக்கு ஹால் டிக்கெட் தரேன் பாரு. உடனே ஆஹா நல்ல விஷயம் சார் சொல்லி எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ பிரதீப் கெத்தா 48 அரியர் வச்ச ஃபர்ஸ்ட் ஆள நானே எடுத்துட்டு போற சார்னு சொல்லிட்டு தெனாவட்டா அவர் மாட்டி இருக்கிற ஐடி கார்டை அந்த காலேஜ் கேட்டு மாதிரி இருக்கிற அந்த பேரி கார்டை தூக்கி தெனாவட்டா வீசிட்டு போவார் பாருங்க. அப்போ அவரை சுத்தி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுகளா இருப்பாங்க. அவங்க எல்லாமே கழுத்துல ஐடி கார்டை மாட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்ல அட்டெண்டன்ஸ் இருக்கும். எல்லாமே நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களா இருப்பாங்க. இதே சீனை இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல திரும்பவும் இந்த அரியர் எல்லாம் கிளியர் பண்ணாதாண்டா நமக்கு லைஃப் செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம மறுபடியும் காலேஜுக்கு படிக்க வருவார் பாத்தீங்களா. அதே இடத்துல அதே ஆங்கில கேமரா வச்சு எடுத்திருப்பாங்க பாருங்க. அப்போ அந்த பேரி கார்டுக்கு முன்னாடி பிரின்சிபால் மிஸ்கின் நின்று இருப்பாரு. அதுக்கு பின்னாடி இவர் பொட்டி பிடிக்கையோட ஹாஸ்டல் தங்குறதுக்காக வேண்டி நின்று இருப்பாரு. ஃபர்ஸ்ட் சீன்ல தெனாவட்ட ஐடி கார்டை தூக்கி வீசி போட்டுட்டு அந்த கூட்டத்தை எல்லாம் அப்படியே தள்ளிட்டு கெத்தா ஹீரோயிசம் மாதிரி அப்படியே போனவரு இந்த காட்சியில பாத்தீங்கன்னா அப்படியே அதே பொட்டி பிடிக்கையோட ரொம்ப பவ்யமா பிரின்சிபாலுக்கு முன்னாடி தனியா நின்று இருப்பாரு. அன்னைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துக்கு நடுவுல சும்மா ஹீரோவா கெத்தா மாசா நின்று இருப்பாரு. இந்த சீன்ல ஒத்தையா யாருமே இல்லாம தனியா நின்றுப்பாரு. கூட படிச்ச எல்லாருமே ஐடி கார்டை மதிச்சவங்க எல்லாருமே அட்டெண்டன்ஸை மதிச்ச எல்லாருமே எக்ஸாம் மதிச்ச எல்லாருமே வாழ்க்கையில செட்டில் ஆகி வேற இடத்துக்கு போயிருப்பாங்க. அன்னைக்கு திமிர தெனாவட்டா பேசிட்டு இருந்த இவரு திரும்பவும் அதே இடத்துல நிக்கிறாரு. அன்னைக்கு இவர் தூக்கி தெனாவட்டா பேரி கார்டு மேல வீசுவார் பாத்தீங்களா ஐடி கார்டை. அந்த சம்பவத்தை திரும்பி அப்படியே பிரின்சிபால் பண்ணுவாரு. ஐடி கார்டு தூக்கி அதே பேரி கார்டு மேல வீசிட்டு டேய் எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு படிக்க வாடாம பாத்தீங்களா. இதுதான் டைரக்டரோட ஸ்கிரீன் பிளே சம்பவம். மாரிமுத்து சார், அஸ்வத் மாரிமுத்து சார் வேற லெவல் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி சீனை எல்லாம் படத்துல ஸ்கிரீன் பிளேவர் ரசிச்சு நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் புலப்படுது. சினிமாவை இந்த மாதிரி அக்கு வேறு ஆணி வேற பாக்குற எல்லாருமே இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும்போது ரொம்பவே குஷி ஆவாங்க. போட்டு வா போய் படிக்கலாம். இதே மாதிரி இந்த படத்துல டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து செஞ்ச தரமான ஒரு ஸ்கிரீன் பிளே சம்பவம் என்னன்னு கேட்டானாக்கா குட்டி டிராகன் தான். பொதுவா ஹீரோக்கள் இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செஞ்சு ஒரு கட்டத்துல மனசு திருந்தி வரும்போது அவங்க அட்வைஸ் மாதிரி எல்லாம் சொன்னானாக்கா பாக்குற ஆடியன்ஸ்கள் டே எல்லா வேலையும் பண்ணிட்டு கடைசியில திருந்தி நல்லவனாயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற டயலாக்கு அவங்க சொல்றக்கூடிய அட்வைஸ் எல்லாமே பாக்குற நமக்கு பிடிக்கவே செய்யாது. இதுதான் காலகாலமா சினிமாக்கள்ல வரக்கூடிய வழக்கம். ஆனா இந்த படத்துல இப்படி பண்ணா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கெத்து நினைச்சு செஞ்சு எல்லாத்தையுமே திரும்பவும் இன்னொரு கேரக்டர் மூலமா அவர் திரும்ப காலேஜுக்கு வரும்போது செய்ய வச்சு இந்த மாதிரி கேவலமான வேலைகள் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இதை பார்க்கும்போது தான்டா தெரியுது நம்ம லவ்வர் ஏன் நம்மளை விட்டு ஓடினாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காலேஜ் லைஃப்ல அவர் பண்ணின எல்லா அலப்பறைகளையுமே அவரே ரியலைஸ் பண்ற மாதிரியான ஒரு காட்சிப்படுத்துறதுக்கு
அவர் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு குட்டி டிராகன் கேரக்டரை எழுதினாரு பாத்தீங்களா ஸ்கிரீன் பிளேல. உண்மையாலுமே அஸ்வத் சார் வேற லெவல் பண்ணிட்டீங்க போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டானக்கா, படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஹீரோ காலேஜ் கல்ச்சுரல் அன்னைக்கு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கலையபுரத்துலயும் ஒருத்தர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். அப்போ ஹீரோ வந்துட்டு டேய் காலேஜ் கேர்ள்ஸ் அன்னைக்கு படிப்பியாடான்னு சொல்லிட்டு படிச்சுட்டு தலையிலே போடு போட்டுட்டு போய் ஃபைட்டை கண்டினியூ பண்ணுவாரு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தானக்கா, டிகிரி முடிக்க முடியாம லைஃப்ல மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு மறுபடியும் 6 வருஷத்துக்கு அப்புறமா காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்கிற ஹீரோ. அதே மாதிரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்கும். படத்துல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டிராகனா வருவார் பாத்தீங்களா, அவரையே இமிடேட் பண்ணிட்டு குட்டி டிராகனா அசத் கான் வந்திருப்பாரு. கிளைமாக்ஸ்ல அவர் இதே மாதிரி ஒரு கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் அன்னைக்கு 7 ரயில் தூட்டுட்டு அடி வாங்கிட்டு ஓடி வருவாரு. யாரா காப்பாத்துவாருன்னு ஓடி வரும்போது பார்த்தானக்கா ஹீரோ உட்காந்து படிச்சுட்டு இருப்பாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஏன்டா கல்ச்சுரல்ஸ் அன்னைக்கு அப்பவும் படிப்பியாடான்னு கேட்டுட்டு படிக்கிற ஒரு பையனை ஹீரோ மண்டையிலேயே மேடுவாரு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தானக்கா அதே வேலையை ஹீரோவே பண்ணிட்டு இருப்பாரு. எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா சீனு. இதுதான் உண்மையாலுமே ஸ்கிரீன் பிளேல டைரக்டர் பண்ணக்கூடிய மேஜிக்கு. இந்த படத்துல நம்ம ஸ்கிரீன் பிளேவை மட்டுமே ரசிச்சு சிலாகிச்சு பேசிட்டு இருக்கோம். இந்த படத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படத்துல பாடல்கள் எல்லாமே ஒட்டுமொத்த ஆல்பமே செம ஹிட்டு. அதுவும் ஏண்டி விட்டு போனேன்னு சிம்பு வாய்ஸ்ல வர்ற பாட்டும், வழி துணையேன்னு சித் ஸ்ரீராமோட வாய்ஸ்ல வர்ற பாட்டும் ஹெட்செட் போட்டு கேட்டீங்க வச்சுக்கோங்க வேற லெவல்ல இருக்கும். படத்தோட முக்கியமான காட்சிகள் எல்லாமே அதை நம்ம ஒன்றி போக செஞ்சது லியோன் ஜோன்ஸோட மியூசிக் தான். அவரோட மியூசிக் இந்த படத்துக்கு பயங்கரமான பில்லர் ஸ்ட்ராங்கோட பலம். அதே மாதிரி படத்தோட கேமரா ஆங்கிள். படத்துல ஹீரோயினா வரக்கூடிய அனுபமா பரமேஸ்வரன் அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அவங்களும் அவங்களோட கேரக்டர் சும்மா பிச்சு உதறிட்டாங்க. அவங்க என்னதான் பிச்சு உதறினாலும் லாஸ்ட் 6 பால் 6 6 அடிச்சது மாதிரி படத்தோட இன்னொரு ஹீரோயினா வர்றாங்க பாருங்க, ஹயாடு லோகரா. இந்த மாதிரி ஏதோ பேர்ல ஒரு ஹீரோயின். பொதுவா ஹீரோயினோட பேரெல்லாம் சும்மா நச்சுன்னு வைக்கிற மாதிரி தான் வருவாங்க. இந்த பேரே ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஒரு புது ப்ராஜெக்டோட பேர் மாதிரி இருக்கு. பேரு கேட்டாலே வாயில நுழைய மாட்டேங்குது. ஆனா பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களோட எல்லாத்தோட மனசுலயும் நுழைஞ்சிட்டாங்க இவங்க. என்ன அழகு எப்பா, பொண்ணா அது அன்னபூர்ணால விற்கிற கிரீப் பன் மாதிரி இருக்காங்கப்பா. தமிழ் சினிமாவில இனி இவங்களுடைய ஆதிக்கம் சில ஆண்டுகள் நீடிக்குங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். நம்ம பிரதீப் ரங்கநாதன் முதல்ல கோமாளி படம் எடுத்தப்ப அதுல ஜெயம் ரவிய ஹீரோவா போட்டு அதுக்கு ஹீரோயினா இன்னொருத்தங்களை போட்டு படம் எடுத்துட்டாரு. இவர் 2வது ஒரு படம் எடுக்கிறோம், அதுக்கு ஒரு ஹீரோயின் தேர்வு நடைபெறுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது ஜெயம் ரவி மாதிரி வேற யாராச்சும் ஒருத்தவங்க போடுவாங்க, அதுல நம்மளும் ஹீரோயினா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிக்க ஆர்வம் காட்டினாங்களாமா. கடைசியில என்னது லவ் டுடே படத்துல இவர் தான் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இல்லைங்க கால் சீட் இல்ல டேட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உடைய சொல்லிட்டு கல்தா கொடுத்து கலந்துக்கிட்டாங்க. கடைசியில் தான் இவானாவை அந்த படத்தோட ஹீரோயினா போட்டிருந்தாங்க. உண்மையாலுமே இந்த பொய்யான காரணங்களை சொல்லி கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே பிரதீப் வந்து மிகப்பெரிய நன்றி தான் செலுத்தணும். ஏன்னு கேட்டா இவானா தான் அந்த படத்துல பர்ஃபெக்டான ஒரு ஹீரோயின். அவங்களை விட வேற யார் போட்டிருந்தாலும் அந்த படம் இந்த அளவுக்கு நிறைவா ஹீரோயின் கேரக்டர் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பாருங்க, ஒரு ஹீரோயினா இந்த மூஞ்சி கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில இன்னைக்கு ஹயாடு லோகருங்கிற ஒரு அழகான கிரீம் பண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கூட சும்மா கிஸ் பண்ணி டூயட் வெளிநாட்டுல எல்லாம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு பிரதீப்போட மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு பாத்தீங்களா. இதுக்கு முன்னாடி இந்த அழகான ஒரு பாடல் உங்களுக்காக. ஓய், உனக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு போ, இல்லாட்டி மேட்ரிமோனியில வேற பொண்ணை தேடணும். ஓகே இல்லாம தான் ஐஃபில் டவர் முன்னாடி கிஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்களா? பொதுவா அழகான ஹீரோக்கள் சினிமாவில வந்து ஜெயிக்கும் போது பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு அது பெரிய ஒரு இம்ப்ரெஷனையும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஹீரோனா அழகா தண்டா இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போயிருவாங்க. ஆனா பிரதீப் ரங்கனம் மாதிரியான சாதாரணமான ஒரு ஃபேஸ் கட்டுகளுக்கு, பார்த்த உடனே பிடிக்காத ஒரு ஃபேஸ் கட்டுகளுக்கு நாம ரோட்ல நடந்தானாக்கா 100க்கு 90% ஆட்கள் பிரதீப் ரங்கனம் மாதிரியான ஆட்களை தான் நாம பார்ப்போம். ஒரு இன்ஜினியர் காலேஜ் போய் பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல 80% மேல இந்த மாதிரியான ஃபேஸ் கட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சாதாரண நம்மள மாதிரியான ஒரு ஆட்கள் ஸ்கிரீன்ல ஜெயிக்கும் போது அது எல்லாத்துக்குமே ரொம்பவே அவங்களா ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கொடுத்துருது பாத்தீங்களா. அதுதான் பிரதீப்போட வெற்றி. இன்னைக்கு பாருங்க, டிவி சீரியல்ல கொஞ்சம் அழகா இருக்கக்கூடிய ஹீரோயின் எல்லாம் கூட லவ் டுடே படத்துல நாங்க நடிக்க மாட்டோம்னு சொல்லி கைவிரிச்சிட்டு போன சூழ்நிலையில ஹயாடு லோகர் வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்காங்கப்பா. அவங்க இன்னைக்கு இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. பிரதீப்போட ரேஞ்சு எங்க போயிருச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா பிரின்சிபால் மிஸ்கின். பொதுவா மிஸ்கினை பார்த்தாலே அவருடைய படங்களையும் தாண்டி சினிமா மேடைகள்ல அவர் வாய்க்கு வாஸ்து சரியில்லாம கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு பேசக்கூடிய அலப்பறையான பேச்சுக்கள் தான் எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வரும். அவரை பார்த்தாலே ஏப்பா இவரை போய் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு 100க்கு 80% ஆட்களுக்கு அவரை பிடிக்காத மாதிரியான சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவுது. ஆனா இந்த படத்துல பிரின்சிபால் கேரக்டரை
அவர் மாத்தி இருக்காரு பாருங்க அஸ்வத் மாரிமுத்து. எப்பா உண்மையாலுமே ஒரு டைரக்டர் நினைச்சானாக்கா ஒருத்தர் எப்படி வேணாலும் மாத்தலாம், எப்படி வேணாலும் ரசிக்க வைக்கலாங்கிறதுக்கு இந்த படத்துல மிஸ்கினோட கேரக்டர் தான் உதாரணம். இந்த படத்துல மிஸ்கின் சார் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒயிட் கிளாஸ் போட்டுட்டு அப்படியே ஃபேன் ஷர்ட் போட்டு டக்கின் போட்டு ஒரு பிரின்சிபால் கேரக்டர்ல நடிக்கல, வாழ்ந்து இருக்கிறாரு. அவருடைய லைஃப் டைம் கேரக்டர்னா இதுதான். இதே மாதிரி இன்னொரு கேரக்டர்ல அவரால் நடிக்க முடியுமாங்கிறதே சந்தேகம் தான். அந்த அளவுக்கு அவரோட பார்வையிலேயே பார்த்தோன்னாக்கா அப்படியே ஒரு தெய்வ கடாட்சம். அந்த இந்த பார்வையிலேயே ஒரு தெய்வீக உணர்வும்பாங்க பாத்தீங்களா, இந்த படத்துல மிஸ்கின் சாரை பார்க்கும் போதெல்லாமே அப்படி ஒரு உணர்வு. ப்ளீஸ். சரிம்மா, I don't want to spoil his future. I'll give him one chance. அவரை பாக்குற காட்சிகள் எல்லாமே டே இந்த மாதிரி ஒரு பிரின்சிபால் நாம படிக்கும் போது இல்லையாடான்னு எல்லாருமே ஃபீல் பண்ற மாதிரி அவருடைய டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவரோட லைட்டான ஒரு ஸ்மைல் ஆகட்டும், குறும்பா அவர் நக்கலா திட்டுறதாகட்டும், மோட்டிவேட்டா பேசுறதாகட்டும்னு எல்லா பரிணாமங்கள்லயுமே பார்த்தோன்னாக்கா மிஸ்கின் சார் வேற லெவல்ல பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி காட்டினதுக்கு இத்தனை நாளா மிஸ்கினை பார்த்த உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு உருவம் தோணும் பாத்தீங்களா, அதை சில்ல உடைச்சிட்டாரு நம்ம அஸ்வத் மாரிமுத்து. அதுக்காக வேண்டிய மிஸ்கின் இந்த டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கணும். இந்த மிஸ்கினை இந்த படத்துல அவருடைய பார்வை பாத்தீங்களா தெய்வ கடாட்சமா இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அதுக்காக வேண்டிய மிஸ்கின் இந்த படத்தை நம்ம பாராட்டியே ஆகணுங்க. இன்னைக்கு மிடில் கிளாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனா வரக்கூடிய தலையெடுக்கக்கூடிய பசங்கள் அவங்களுடைய அப்பாக்கள் ஏழ்மையான சூழ்நிலையில இருந்து அவங்களை எப்படி படிக்க வச்சு வாழ்க்கையில முன்னேற்றினாங்க, ஆனா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு விளம்பரமும் கிடைக்கலையே, அங்கீகாரமும் கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த வருத்தத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை இயக்குநர்கள் எல்லாமே பாருங்க உண்மையாலுமே அவங்களுடைய பேருக்கு பின்னாடி அவங்களுடைய அப்பாக்களோட பேரை போட்டு மிகப்பெரிய சிறப்பு செய்யறாங்க. அது இன்னைக்கு லேட்டஸ்டா இருக்கக்கூடிய பேருக்கு பின்னாடி ஒரு பழங்காலத்து பேர் இருக்குன்னு சொன்னாக்கா நிறைய பேர் அவங்க பேர்ல இருக்கிற பாதி பேரையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா பாருங்க இந்த இயக்குநர்கள் எல்லாருமே பாருங்க அஸ்வத்துங்கிற அந்த பேருக்கு பின்னாடி மாரிமுத்துங்கிற அவங்க அப்பா பேரை சேர்த்தி இருக்கிறாரு. பிரதீப் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரங்கநாதனை அவங்க அப்பா பேரை அவர் சேர்த்தி இருக்கிறாரு. இந்த மாதிரி படங்கள்ல கூட வாய்ப்பு கிடைச்சானாக்கா அவங்க அப்பாக்களுடைய பேரை அங்கீகாரப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சியும் பண்றாங்க. ஓமை கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத் மாரிமுத்து எடுத்த அந்த ஃபர்ஸ்ட் படத்துல ஹீரோவோட பேர் பார்த்தோன்னாக்கா அர்ஜுன் மாரிமுத்து அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி புதிய தலைமுறை இயக்குநர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுறதுக்காக வேண்டி அப்பாக்கள் செய்த தியாகத்தையும் அன்பையும் உழைப்பையும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணுங்கிற அடிப்படையில அவங்களோட பேருக்கு பின்னாடி போட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தானாக்கா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல வருது, படத்தோட போஸ்டர்ல வருது, டீசர்ல வருது, ட்ரெய்லர்ல வருது, படங்கள்ல வருது. இப்படி தன்னுடைய பிள்ளைகளோட பேருக்கு பின்னாடி தன்னோட பேரும் வரத அவங்க அப்பாக்கள் அவங்க பார்க்கும்போது அவங்க மனசு எவ்வளவு நிறைவா இருக்கும் பாருங்க. இந்த விஷயத்திலையும் தமிழ்ல இருக்கக்கூடிய இயக்குநர்கள் எல்லாமே, அதுவும் இன்றைய இயக்குநர்கள் எல்லாமே நாம போற்றி பாராட்டியே ஆகணுங்க. என்ன கைஸ், இந்த படத்தை பத்தின நீண்டது ஒரு வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்து பார்த்துருப்பீங்க. நான் ரசிச்ச இந்த விஷயங்களை எல்லாம் டீகோடிங் பண்ணி பேசின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னாக்கா நம்ம காக்கா கூட்டம் தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமீபத்துல பிரேமலு அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு. இந்த படங்களை பத்தி நிறைய பேர் சிராகிச்சு பேசியிருந்தாங்க. சரின்னு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த படத்தை பார்த்தேன். எப்பா சேட்டன்ஸ் வேற லெவல்ல மேஜிக் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல ஹீரோவா நடிச்சவரும் அவரோட ஃப்ரெண்டு, அந்த படத்துல ஹீரோயினா நடிச்ச அமிதா பைஜூன்னு. எப்பா இந்த படத்தை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இந்த வீடியோவுக்கு அடுத்ததா அதை போட முயற்சி பண்றேன். என்ன கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்களை மறக்காம கீழே பதிவிடுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பாராட்டும்.